திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய 6 மூத்த அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை மிரட்டிய திமுகவின் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கே.என். நேரு, பொன்முடி, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் இவர்கள் தற்பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை மிரட்டியிருப்பதாக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்பதற்கேற்ப மிரட்டியதாக ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் காவல் நிலையத்தில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளார். நேரடியாக என்னை மிரட்டாமல் கூலிப்படைகளை வைத்து எனது வீட்டில் நேற்று இரவு நடந்த கலவரம் செய்த நிகழ்ச்சி தற்பொழுது மனவேதனை அளித்திருப்பதாகவும், சட்டத்தில் புகுந்து ஓட்டையில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னிடம் இது நடக்காது என்றும், நிச்சயமாக இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விடுதலை செய்யப்பட்டாலும் நான் இவர்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று தற்பொழுது ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் திமுகவின் மூத்த அமைச்சராகவும் மூத்த உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவர் செய்த பல திட்டங்கள் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகவும், மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 60,000 கோடி மெகா ஊழல் செய்ததன் காரணமாக இவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு இருக்கிறது. இதில் கட்சிக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்காமல் ஊழல் செய்யக்கூடியதை அப்படியே முழுவதுமாக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிலையில்தான் இவர் இருக்கிறார். இவர் மீது கட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாது. இந்த நிலையில்தான் 4 மூத்த அமைச்சர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களை மிரட்டியதாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே கொலை மிரட்டல் விடுத்துள்ள ஆனந்த் வெங்கடேசன் அவர்களுக்கு தற்பொழுது மீண்டும் புதிய சிக்கலாக அமைச்சர்களுக்கு அமையும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த 6 அமைச்சர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினால் மற்ற அமைச்சர்கள் திருந்துவார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.